2004 புதுக்கோட்டை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்திலே அங்கே நம்முடைய மரியாதைக்குரிய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ப. சிதம்பரம் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சராகவும் அதைப்போல செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய அண்ணன் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி அவர்களும் அதைப்போல கிருஷ்ணகிரி சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் சுகவனம் அவர்களும் 4 பேர்கள் நாடாளுமன்றத்திலே அமர்ந்திருந்த காட்சியை நான் கண்கூடாக கண்டவன், நீங்களும் பார்த்தவர்கள். எனவே ஜாதி அரசியலுக்கு அப்பாற்பட்டும் இன்றைக்கு ஒரு இயக்கத்தின் சார்பிலே பலரை தேர்ந்தெடுக்க முடிகிறது என்று சொன்னால் சமுதாய ஒற்றுமையும் இயக்க ஒற்றுமை இவை இரண்டினுடைய இணைப்பு அவர்களை முன்னெடுத்து செல்லும். எனவே நாங்கள் எங்களிடத்திலே வருகிற கோரிக்கைகளாக இருந்தாலும் மனுக்களாக இருந்தாலும் செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தருகிற கோரிக்கைகளுக்கும் தனியாக மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுக்கின்றவர்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கூட தமிழகத்திலே நம்முடைய சட்டமன்றத்திலே 6 பேர்கள் செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே இதை ஒரு சிறிய சமுதாயமாக சமுதாய கண்ணோட்டத்தோடு குறுகி ஒவ்வொருவரும் வைத்து விட்டார்களே தவிர இதுவும் ஒரு அனைத்தையும் ஒன்றிணைத்தால் இதுவும் ஒரு பெரிய சமுதாயம். இதற்கு இணையாகவும் மற்ற சமுதாயங்களை சொல்ல முடியாத அளவுக்கு இது இணையான சமுதாயம். ஆனால் அமைதியான சமுதாயம், ஆர்ப்பாட்டம் இல்லாத சமுதாயம். எனவே அமைதி, ஆர்ப்பாட்டம் இவை இல்லாத காரணத்தாலே நம்முடைய அடையாளத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு மற்ற வகைகளிலே முயற்சி செய்து இன்றைக்கு பல்வேறு சமுதாய பணிகள் மூலமாக இன்றைக்கு செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு அறப்பணிகளை செய்து தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற காட்சியை தமிழகமெங்கும், இந்தியாவெங்கும், உலகமெங்கும் காணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள எந்த வழியையும் தேர்ந்தெடுக்கலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் செட்டியார் சமுதாயம். அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள ஆர்ப்பாட்டத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, அமைதியை தேர்ந்தெடுத்தார்கள். அதன் மூலமாக பல்வேறு அறப்பணிகளை செய்து மற்றவர்கள் தங்களை நாடி வரும்படி செய்தார்கள். மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கின்றவர்களாக இருந்தார்கள். அதன் மூலம் தாங்களும் வளர்ந்தார்கள், மற்றவர்களையும் வளரச் செய்தார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த சமுதாயம் செட்டியார் சமுதாயம் என்பதிலே நமக்கு மிக மிக பெருமை. இந்த சமுதாயத்தினுடைய மாநாடு என்பது அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு மாநாடாக, நம்முடைய குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்கின்ற ஒரு மாநாடாக, நமக்கும் பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் செட்டியார் சமுதாயத்துக்கு தனி மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர் என்பதை அனைவரும் அறிந்தவர்கள். எனவே இந்த சமுதாயத்துக்கு உரிய மரியாதையை திராவிட முன்னேற்றக் கழக அரசு தரும் என்பதை தெரிவித்து உங்கள் மாநாடு வெற்றி பெற வேண்டும், நம்முடைய மாநாடு வெற்றி பெற வேண்டும். அதற்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நமது சங்கத்தினுடைய வழக்கறிஞர் அணியை சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. நன்றியுரை ஆற்றுவதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைவர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வருகை புரிந்தோருக்கு 10 பிரைஸ் கொடுக்கறதா ஒரு கூப்பன் வாங்கியிருந்தோம். அது 10 பேரோட பேர் இப்போ அறிவிக்கிறோம். அவங்க இந்த அரங்கத்தில் இருந்தாங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்து அவங்களுக்கான பிரைஸ் வாங்கிக்கலாம். இந்த பணியை வந்து எங்களது ஐடி விங்கோட துணைத் தலைவர் மதுக்கூர் மணிகண்டன் அவர்களும், தஞ்சை மண்டல ஐடி விங் பொறுப்பாளர் குமாரவடிவேல் அவர்களும் முன்னின்று ஒரு வார காலத்திற்கு மேலாக அதை உழைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த 10 பேர் லிஸ்ட்டு வந்து தலைவர் முன்னாடியே குலுக்கி எடுத்து கொடுத்துருவோம். சாப்பிட்டு வந்துட்டு கூட வாங்கிக்கலாம், இங்கே ஸ்டேஜில் வந்து வாங்கிக்கலாம். இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் மதிய அவர்கள் நன்றி உரை கூறுகிறார். சீரோடும் சிறப்போடும் நடந்து முடிந்த
செட்டியார்களின் எழுச்சி மாநாட்டிற்கான ஒத்திகை மாநாட்டு கூட்டத்திற்கு